தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டை செயல்படுத்தும் அரசாக இருக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். முத்தான 30 அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புமே தேர்தல் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அதில் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லை தேர்தல் முடிஞ்சு வருகின்ற ஆட்சி அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்ற கேள்விகள்லாம் இருக்குது. நான் ஒரு லைனில் சொல்லணுன்னா, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்கிறேன்.